46, 47, 48, 49, 50. ஏ பூஜா 50 முடிஞ்சிடுச்சுல, ப்ளீஸ் நான் கொஞ்சம் விளையாடுறேனே. ஏஜா, இதெல்லாம் பெண்கள் விளையாடுற விளையாட்டு, நீ விளையாட கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்கிப்பிங் ஒரு நல்ல எக்ஸசைஸ், யார் வேணாலும் ஆடலான்னு எங்க மாஸ்டர் சொல்லிருக்காரு. அப்படியா? அப்ப சரி வா, 2 பேரும் சேர்ந்தே ஆடலாம். 1, 2, 3, 4. ஐயா, அம்மா, ஏதாவது பழைய துணி இருந்தா குடுங்கம்மா, இருக்கிறதெல்லாம் கிழிஞ்சு போச்சுமா. ஐயா, அம்மா, ஏதாவது பழைய துணி இருந்தா குடுங்கம்மா, இருக்கிறதெல்லாம் கிழிஞ்சு போச்சுமா. என்னது, உன்கிட்ட சட்டை டிராயரே இல்லையா? இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் கிழிஞ்சு போச்சு. என்கிட்ட 20 Dress இருக்கு தெரியுமா? சிங்கப்பூர்ல இருந்து எங்க மாமா 4 Dress அனுப்பிச்சிருக்காரு. அத நான் அப்படியே வச்சிருக்கேனே. தேஜா, உதவின்னு கேட்டு வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. ஏன்பா, பேசினா என்ன ஆகும்? தப்புமா. அப்புறம் அவங்களுக்கு ஒன்ன மாதிரி நிறைய Dress இல்லைன்னு வருத்தம் வரும் இல்லையா? சாரிப்பா, தெரியாம சொல்லிட்டேன், இனிமே சொல்ல மாட்டேன்பா. ஓகே ஓகே, உங்க அம்மாவை கூப்பிடு. அம்சவேணி, இந்தாங்க, இந்த பையனுக்கு இதை கொடுத்துருங்க. என்னம்மா அது, நான் சொல்லவே இல்லை, கையில Dressோட வரையே. என்னங்க இது, இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கேன், நீங்க என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? தேஜா, இந்த Dress அந்த பையனுக்கு கொடுற. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்பா, நான் அப்படி பேசினது அந்த பையனுக்கு வருத்தமா இருந்திருக்குமாப்பா? கண்டிப்பா வருத்தம் மட்டும் இல்ல, பொறாமையா கூட இருந்திருக்கும். அதை விட ஆபத்து ஒண்ணு நடந்திருக்கு தெரியுமா? அது என்னப்பா, சொல்லுங்க. போன வருஷம் என் நண்பன் ஒருத்தன் ராமசாமின்னு, அவனும் நானும் ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தோம். ராமசாமி ஒரு சரியான அலட்டல் பேர் வழி. அலட்டலா? அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா தங்கிட்ட எல்லா பொருளும் இருக்குன்னு பெருமையா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருப்பான். சொன்னா தப்பாப்பா? கேட்காமயே சொல்லுவாமா. அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல நாங்க நின்னுட்டு இருந்தப்போ என்ன நடந்தது தெரியுமா? ஏப்பா ராமசாமி, பஸ் ரொம்ப நேரமா காணுமே, ஒரு ஷேர் ஆட்டோல போயிடலாமா? ஒரே ஏரியா தானே போறோம். காசு செலவாயிடும். கையில பணம் இல்லன்னா நான் தானப்பா. டேய், யார பார்த்து பணம் இல்லங்கிற? எங்கிட்ட இருக்கிற இந்த மஞ்சப்பை பரதேசி பையன் நினைச்சியா? இப்பதான் பேங்க்ல 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு வரேன். அத்தனையும் 1000 ரூபாய் நோட்டு. அது சரி, நீ எங்க 1000 ரூபாய் நோட்டை பாத்துக்க போற? சரிப்பா, உங்ககிட்ட பணம் இருக்கு, சரி, அதுக்கே இப்படி கத்தி பேசுற? யாராவது கவனிக்க போறாங்க. கவனிக்கட்டுமே, எனக்கு என்ன பயமா? இது ஒண்ணு கள்ள நோட்டோ திருட்டு நோட்டோ இல்ல, பூமி வித்து சம்பாதிச்ச பணம், ஹார்ட் கேஷ். ஐயா, இந்த விலாசம் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்றீங்களா? இது பழண்டியம்மன் கோவில் தெருன்னு போட்டிருக்கு. இங்க அந்த மாதிரி கோயில் ஒண்ணு இருக்கிறதா தெரியலையே. ஞானவேலு, நீ பாரு, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு. நீங்க கொடுங்க. ஐயோ 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 ஐயோ, என் பணம் போச்சுப்பா, என் பணம் போச்சுப்பா. என் மஞ்ச பை எடுத்துட்டு வர்ற. அப்படிப்பா மஞ்ச பை எடுத்துட்டு வர்றப்பா. அப்படிப்பா, ஐயோ, என் பணம் போச்சியா, 2 லட்சம் போச்சியா. ராமசாமி, பாய மூடுறியா? இந்த வயசுல நாம துரத்தி பிடிக்க முடியுமாப்பா? அப்பவே சொன்னேன், பொது இடத்துல எங்கிட்ட இத்தனை இருக்கு அத்தனை இருக்குன்னு டம்பம் அடிச்சுக்காதுன்னு. கேட்டியா? சத்தம் போட்டு சொன்னேன். உன் மஞ்ச பைய பிடிங்க எடுத்துட்டு மோட்டார் சைக்கிள் அவன் தப்பிச்சு போயிட்டான். பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நடந்த வீடு போய் சேரலாம். கிடைச்சதுன்னா உன் அதிர்ஷ்டம். அப்பா, இதத்தான் ஔவையார் உடையது விளம்பேல் அப்படின்னு ஆத்திச்சூடியில சொல்லிருக்காங்களாப்பா?
கரெக்டரா? உடையது விளம்பேல் அப்படின்னா நம்ம கிட்ட அவ்வளவு பொருள் இருக்கு இவ்வளவு பொருள் இருக்குன்னு ஜம்மு அடிச்சுக்க கூடாது. அப்படி அடிச்சா அந்த பொருள் இல்லாதவங்களுக்கு மனசு வருத்தப்படும். அதுவும் இல்லாம மத்தவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பொருளை திருடிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படியா? நான் இனிமே ஜம்பமே அடிக்க மாட்டேன்ப்பா.